வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி. இதில் முகப்பக்கவாதம், அதாவது முகம் பாதி முகம் வேலை செய்யாமல் போகிறது. அது 2 காரணங்களால் வரும்னு பார்த்தோம். ஒன்று ஃபேஷியல் பேராலிசிஸ், அதாவது மூளையிலேருந்து வர்ற 7வது நரம்பு மூளையில் ஏதாவது பிரச்சனைனால வேலை செய்ய முடியாமல் போகிறது ஃபேஷியல் பேராலிசிஸ். இன்னொன்று பெல்ஸ் பால்சி. அதே நரம்பு மூளை லெவலில் நல்லாயிருக்கும், ஆனால் இந்த இடத்துல வெளியில் வரும். இங்கே எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஃபேக்டர்ஸ்னால உங்களுக்கு டெம்பரரி பேரலிசிஸ் ஆகிறது பெல்ஸ் பால்சி. இந்த ஃபேஷியல் பால்சிக்கு நியூராலஜி டாக்டரை அசஸ் பண்ணி ட்ரக்ஸ்லாம் கொடுத்து அது எதனால் வந்ததுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஃபிசியோதெரப்பி போகணும். அப்போ அங்கே பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணும். பெல்ஸ் பால்சிங்கிறது வெளியிலேருந்து வருது, அதாவது கோல்டு, எக்ஸ்ட்ரீம் கோல்டு, எக்ஸ்ட்ரீம் கிளைமேட், இல்லை ஒரே பக்கமாக படுத்திருக்கிறது, தலைக்கு குளிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மழையில் நனைஞ்சி தலையை காட்டாமல் இருக்கிறது, இல்லை அவங்களுக்கு ஹை பிபி சுகர் அந்த நேரத்தில் அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால வர்றது பெல்ஸ் பால்சி. இது ரெண்டுத்தையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் டயக்னோஸ் பண்ணணும்? இதில் பல விதங்கள் இருக்குது. அந்த நரம்பு கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்கா, இல்லை பாதியாக டேமேஜ் ஆகிருக்கா, இல்லை அது டெம்பரரியாக தான் பேரலிசிஸ். அதாவது நியூரோப்ராக்சியா, நியூரோடொமிசிஸ், ஆக்சினோடொமிசிஸ் அப்படின்னு 3 டேர்ம் இருக்குது. அதை நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட் பண்ணியும் பண்ணலாம். ஃபிசியோதெரப்பியில் ஸ்ட்ரென்த் டியூரேஷன் கர்வ்னு இருக்குது. அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் இன்டென்சிட்டி வேவ் ஃபார்மில் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதை வச்சு ஒரு கிராஃப் மாதிரி போட்டு அந்த கிராஃப் மூலமாக வர்ற பிக்சர்ஸில் அது டெம்பரரி பேரலிசிஸா, பார்ஷியல் பேரலிசிஸா, இல்லை ரொம்ப டேமேஜ் இருக்கான்னு அந்த SD கர்வ் ஃபிசியோதெரப்பியில் பண்ணி அதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சைகள் கொடுப்போம். பொதுவாக இந்த மாதிரி பேஷண்ட்க்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த ஃபேஸ், இந்த கழுத்து, இந்த இடத்துல வீக்காக இருக்கலாம், வலி இருக்கலாம், டெண்டனஸ் தொட்டால் கூசுகிற மாதிரி இருக்கும், கண்ணு மூட முடியாதனால, புருவம் தூக்க முடியாதனால கண்ணில் வலி இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு கூலிங் கிளாஸ் போட சொல்லுவாங்க, ஐ ட்ராப்ஸ் போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கண்ணிலேருந்து தண்ணி வரும். அப்புறம் இந்த மசில்ஸ் இப்படி சேகாக இது பண்ணிட்டு இருக்கும். ஸோ இங்கெல்லாம் ஈ சொன்னால் ஓ சொன்னாலும் அவங்களால பண்ண முடியாது. தண்ணி குடித்தாங்கன்னா தண்ணி கீழே வரும், சாப்பிட்டாங்கன்னா போய் சாதம் அடைச்சி இங்கே போய் மாட்டிக்கும், ஸ்வாலோ பண்ண முடியாது, ஸ்பீச் பிளர்டாக இருக்கும், அவங்க பேசுகிறது மற்றவங்களுக்கு புரியாது. முக்கியமாக ஃபேஸ் பேரலிசிஸ் ஆயிடுச்சுன்னா பார்க்குறவங்கலாம் கேட்குறதுனால பேஷண்ட் ரொம்ப அப்செட் ஆகிடுன்னா முகம் இப்படி ஆயிடுச்சு, பாதி முகம் வேலை செய்யாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசியோதெரபிஸ்ட்டு அசஸ் பண்ணிவிட்டு வலி இருந்தால் வலிக்கான ட்ரீட்மெண்ட்டு, வலி வீக்கெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் இருக்குது. சிறிய மின்னோட்டத்தை மிகச்சிறிய அளவில் பேஷண்ட்டுக்கு வலி இல்லாத அளவுக்கு மோட்டர் பாயிண்ட்ஸ்னு இருக்குது. அதாவது அந்த நரம்பு மசிலில் என்ட்ரி ஆகிற இடம் மோட்டர் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். அந்த மோட்டர் பாயிண்ட்ஸில் ஸ்டிமுலேஷன் கொடுத்து சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணி மசாஜ் பண்ணி எல்லாமே ஜென்டில், ரொம்ப சிம்பிள், ஒரு 5 to 10 minutes ட்ரீட்மெண்ட். அது பண்ணுறப்ப ஒவ்வொரு நாளும் அந்த நரம்பு ஸ்டிமுலேட் ஆகும். இதில் கான்செப்ட் என்னென்னா, டாக்டர்ஸ் மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து வேலை செய்கிறதுக்கு ஃபியூ வீக்ஸ் ஆகும், சில நாட்கள் ஆகும். அந்த டைம் வரைக்கும் இந்த மசில்ஸை யூஸ் பண்ணாமல் ஆகிட்டோன்னா மசில் டைட்னஸ் ஆகிடும், மசில் சாக்னஸ் ஆகிடும். அப்போ அந்த மருந்து வேலை செஞ்சு அந்த நர்வ் கண்டக்ஷன் வர்றப்ப இந்த மசில் வேஸ்டிங் ஆகிடுச்சின்னா பேஷண்ட்க்கு ஒன்றுமே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாது. ஸோ இந்த டைம் கேப், அந்த டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி ஃபிசியோதெரப்பி பண்ணுறப்ப இந்த பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், மசில்ஸ்லாம் சேக் ஆகும், தொங்காமல் அதோட மசில் டோன் இம்ப்ரூவ் ஆகும், வீக்கம், வலி, பிடிப்பு, அதாவது இந்த ஃபேஸ் பேரலிசிஸ் இருக்கிறப்ப கழுத்து பின்பக்கம், இந்த கை, இந்த இடம்லாமும் வலி இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அந்த வலியெல்லாம் குறைக்கிறப்ப பை தி டைம் அந்த ட்ரக்ஸு இம்ப்ரூவ் போய் அந்த நரம்பு வேலை செய்ய ஆரம்பித்து நர்வ் கண்டக்ஷன் வர்றப்ப மசில்ஸ் நல்லா இருந்ததுன்னா பேஷண்ட்டால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறது தான் ஃபிசியோதெரப்பி. 2வது காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்க முடியும். ஸோ பெல்ஸ் பால்சி, ஃபேஷியல் பால்சி, இதை சரி பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பியில் வழி இருக்குது. நன்றி.